ஹாய் செல்லம், எக்ஸசைஸ் 1.3ல சாமி 17வது கணக்கு. அமெரிக்க டாலரை சிங்கப்பூர் டாலராக ஒரு குறிப்பிட்ட நாளில் பண மதிப்பு மாற்றம் செய்யும் சார்பு f of x equal to 1.23x ஆகும். சரிதா? ஓகே. இங்கே x என்பது அமெரிக்க டாலர்களின் எண்ணிக்கை ஆகும். x என்பது அமெரிக்க டாலர்களின் எண்ணிக்கை. அதே நாளில் இந்திய ரூபாய்க்கு சிங்கப்பூர் டாலரை மாற்றும் சார்பு g of y equal to 50.50y. இங்கு y என்பது சிங்கப்பூர் டாலர்களின் எண்ணிக்கை ஆகும். இந்திய ரூபாயின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் நாணய பரிவர்த்தனை விகிதத்தை வழங்கும் சார்பினை எழுதுக. நம்ம கொடுத்துருக்காங்க, அமெரிக்க டாலரை சிங்கப்பூராக மாற்றணும்னா f of x equal to 1.23 into x. அதே சிங்கப்பூர் டாலரை இந்தியனாக மாற்றணும், மதிப்பை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் g of y equal to 50.50 பைசா வருது into y. இந்த y அப்படிங்கிறதுனால சிங்கப்பூர் டாலர், இந்த எக்ஸ்ன்றதுனாது அமெரிக்க டாலர். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்திய ரூபாயினுடைய அடிப்படையில் இதான் இந்தியாவை மாற்றுறது இல்லையா? ஸோ இந்த அடிப்படையில் அமெரிக்க டாலருடைய மதிப்பு கேட்குறாங்க. அப்போ எங்கே போகணும்? A to Iக்கு போகணும். ஸோ A to I அப்படின்னா யார் ஆன்சராக வரணும்? G தான் ஆன்சர் வரணும். அப்போ G of f of x போட போகிறோம். இப்போ G of f of x மதிப்பு என்னது? 1.23 into x. இப்போ இதில் ஏற்கனவே பழைய ஆள் என்னாகிறாங்க? ஸோ இதை போட வேண்டியதுன்னா சாமி, இப்போது g of y இருக்குது. இந்த g of yயில் பழைய g of y இருக்குது, இதானே இருக்குது. ஸோ 50.50 yக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? இன்ட்டு 1.23 x. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிடலாம். 505 123 பெருக்கிடலாம். 3 5 முன்னாடி 0 வந்து அப்படியே போட்டுக்கோங்க. I3 15, I2 10, முன்னாடி 0 வந்து அப்படியே போட்டுக்கோங்க. I2 10, 4 5 5, இது 0 4 5 5. பெருக்கல் என்பது தொடர் கூட்டலின் சுருக்கம். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 5 1 10 11 மீதி 1 2 6. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? பின்னாடி ஒரு 0 சேர்த்துணும் சாமி. ஏன்னா இங்கே என்ன இருக்குது? ஒரு 0வா? பின்னாடி ஒரு 0 சேர்த்து இங்கே 2 ஸ்தானம், இங்கே ஒரு 2 ஸ்தானம், மொத்தம் எத்தனை? 4 ஸ்தானம். 1 2 3 4. அப்போ ஆன்சர் என்ன சாமி? நமக்கு 62.115 இன்ட்டு என்ன வந்திருக்கு? எக்ஸ்ன்னு வந்திருக்கு. இதை என்ன சாமி? எதுலேருந்து எதை மாற்றுறோம்? அமெரிக்க டாலர்லேருந்து இந்திய ரூபாயை மாற்றுறதுக்கான இதுவு. அதாவது G of f of x. எதை மாற்றுறோமோ அதில் தான் போடணும். இந்தியா தான் மாற்றணும். அப்போ G of எதை கொண்டு போய் மாற்றணும்? அமெரிக்க டாலர். அது வந்து f of x. ஓகே சாமி. அடுத்தது 18வது. ஒரு சிறிய உணவகத்தின் உரிமையாளர் ரூபாய் 100 செலவில் ஒரு குறிப்பிட்ட உணவை தயாரிக்க முடியும். உணவு வகை பட்டியலின்படி அந்த உணவின் விலை x என நிர்ணயித்தால் அந்நாளில் அவ்வுணவை பெறும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை d of x equal to 200 minus xன்னு சொல்லியிருக்காங்க என்ற சார்பாக அமைகிறது. அந்த உணவை பொறுத்து அவருடைய அன்றைய வருமானம், மொத்த செலவு மற்றும் லாபம் ஆகியவற்றை எக்ஸின் சார்பாக அமைக்கவும். இப்போ வருமானம் அப்படின்னு என்ன சாமி? இப்போது என்ன பண்ணுறாருன்னா, ரூபாய் 100 செலவில் ஒரு குறிப்பிட்ட உணவை தயாரிக்க முடியும். எவ்வளோ செலவில்? ரூபாய் 100 செலவில். உணவினுடைய விலை என்னன்னு சொல்லிட்டாங்க? எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வாடிக்கையாளர் எண்ணிக்கை எத்தனை பேர் வராங்கன்னா 200 மைனஸ் எக்ஸ் அப்படின்ற அடிப்படையில் வராங்க. இப்போ 1 கொடுத்துட்டு நிறைய கேட்டால் என்ன பண்ண சொல்ல நம்ம பெருக்கணும். ஓகேவே. அப்போ வாடிக்கையாளர் எத்தனை பேர் வராங்க? 200 மைனஸ் எக்ஸ் வராங்க. இல்லைனா வந்து 10 பேர் வராங்கன்னா, உதாரணத்துக்கு 10 பேர் வராங்கன்னா ஒரு சாப்பாடு 100 ரூபான்னா 10 × 100. அப்போ 1 கொடுத்துட்டு நிறைய கேட்டால் என்ன பண்ணும் சாமி? பெருக்கணும். அப்போ 200 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு உணவினுடைய விலை எவ்வளோ? எக்ஸு. அப்போ இதை வந்து நம்ம பெருக்கணும். நமக்கு என்ன கிடைச்சிரும்? வருமானம் கிடைச்சிரும். அடுத்து மொத்த செலவுன்னு ஒன்று கேட்குறாங்க. மொத்த செலவும் நம்ம எக்ஸனுடைய அடிப்படையில் தான் எழுத போகிறோம். அப்போது மொத்த செலவு என்ன பண்ணணும்? ஏன்னா எத்தனை ரூபாய் செலவு? ஒரு குறிப்பிட்ட உணவை தயாரிக்க எவ்வளோ செலவாகுது? 100 செலவாகுது. அப்போ மொத்த செலவு அப்படிங்கிறது 100 இன்ட்டு ஒரு வாடிக்கையாளருக்கு எவ்வளோ? அப்போ ஒரு வாடிக்கையாளருக்கு 100 ரூபானா 200 மைனஸ் எக்ஸ் என்ற வாடிக்கையாளருக்கு இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம்? பெருக்க போகிறோம். அது செலவு. அதுக்கப்புறம் லாபம்னா என்னது? லாபன்றதே ஒரு வருமானம் தான். ஆனால் யாரை கழிக்கணும்? செலவை கழிச்சணும். இப்போ போட்டுக்கலாமா சாமி? நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க 18வது கணக்கில்? உணவினுடைய விலை, உணவின் விலை எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு உணவை தயாரிக்க ஆகும் செலவு என்னன்னு கொடுத்துட்டாங்க? ரூபாய் 100ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே சாமி.
இப்போது கஸ்டமர் எவ்வளோ பேர் வராங்க? வாடிக்கையாளர்கள் 200 மைனஸ் எக்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? உணவின் விலை மொத்த செலவு போடலாமா? மொத்த செலவு இல்லையே, வருமானம் தானே ஃபஸ்ட்டு கேட்டாங்க. மொத்த வருமானம் ஒரு உணவினுடைய விலை எக்ஸ்ன்னு சொன்னால் இத்தனை கஸ்டமர் வராங்கல்ல, அப்போ 200 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், இதுதான் வருமானம், ரூபாய். அடுத்தது செலவு. ஒரு உணவுக்காகும், ஒரு குறிப்பிட்ட உணவை தயாரிக்கும் ஆகும் செலவு எவ்வளவு? 100 ரூபாய் இன்ட்டு 200 மைனஸ் எக்ஸ் கஸ்டமர் வந்தால் இன்ட்டு 200 மைனஸ் எக்ஸ். அடுத்தது லாபம். லாபம் என்பது என்னது? வருமானத்தில் இருந்து லாபம் போடும்போது போட்டு போடணும் சாமி. வருமானத்தில் இருந்து கோணையாக வைத்து எழுதுகிறேன். வருமானத்திலேருந்து யாரை கழிக்கணும்? சொல்லும் செலவை நீக்கினா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். ஸோ வருமானம் எவ்வளோ நமக்கு? 200 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். செலவு எவ்வளோ? 100 இன்ட்டு 200 மைனஸ் எக்ஸ். இதை நீக்கணும். ஓகே, இது மாதிரி வந்துச்சுன்னா என்ன சாமி பண்ணணும்? நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பொதுவாக இருக்கிறத வெளியே எடுக்கணும். 200 மைனஸ் எக்ஸ் 200 மைனஸ் எக்ஸ் பொதுவாக இருக்குது, வெளியே எடுத்துடுறேன். 200 மைனஸ் எக்ஸ் வெளியே எடுத்தால் என்ன பண்ணணும்? 2 உறுப்பாக இருக்குது, அதனால் ப்ராக்கெட் போடுறேன். பொதுவாக வெளியே எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணுமா? ஸோ இது 1 டைம், இது 1 டைம். அப்போ ஓர் எக்ஸு மைனஸ் 100 ஒரு 100 என்ன செலவு போடணும்? ரூபாயின்னு போடணும். ஓகே, ஸோ மொத்த வருமானம் ஒன்று கொடுத்து நிறைய கேட்டாங்கன்னா பெருக்கணும். செலவு ₹1 ஒரு உணவுக்கான செலவு, எத்தனை வாடிக்கையாளர் அவங்களுக்கான செலவு. லாபம்னா வருமானத்துலேருந்து செலவு கழிச்சா நமக்கு முடிஞ்சிச்சு. ஓகே சாமி, தேங்க்யூம்மா.